இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் கடந்த 5 வாரங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் இறுதி முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டு வருகின்றன. இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள வாக்கெண்ணும் பணிகளின் பிரகாரம் பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர மோடிக்கு அதிகப்படியான ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பிரச்சார கூட்டங்களில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்திருந்தார். தற்பொழுது வரையான வாக்குகளின் அடிப்படையில் நாட்டின் 1.2 பில்லியன் மக்களின் ஆதரவினை நரேந்திர மோடி பெற்றுள்ளமை தெளிவாக தெரிவதனால் அவரது கட்சியின் வெற்றியும் உறுதியாகியுள்ளது. இதுவரை வெளியான முடிவுகளின் பிரகாரம் பாரதிய ஜனதா கட்சி 323 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி இம்முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி கடந்த தேர்தலை விட 3 மடங்கு ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆளும் காங்கிரஸ் கட்சி இந்த மக்களவைத் தேர்தலில் 72 ஆசனங்களை மாத்திரமே தன்வசப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. 543 ஆசனங்களை கொண்டுள்ள இந்திய மக்களவையின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு 272 ஆசனங்கள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது.